ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தோஷ் முகேஷ் சேனல். இன்றைக்கி ஒரு செம்ம ஈஸியான அதே சமயம் நல்ல ருசியாகவும் இருக்கிற மாதிரி ஒரு இஞ்சி துவையல் தாங்க பார்க்க போகிறோம். செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க அடிக்கடி செஞ்சு சாப்பிடலாம். அதே மாதிரி பசி இல்லை, பித்தம் ஜாஸ்தியாக இருக்குனாலும் இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம். எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் வானலில் கொஞ்சம் நிறையா எண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் காஞ்ச மிளகாவை ஒரு 6 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். மிளகாய் வந்து கரியாமல் இருக்கணும். அப்போ தான் வந்து இஞ்சி துவையலுக்கு நல்ல கலரை தூக்கி கொடுக்கும். நல்லா வறுத்ததுக்கப்புறம் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நான் 1.5 கைப்பிடி அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். நல்லா தோலை நல்லா செத்திட்டு நல்லா பொடியாக அரிஞ்சு நல்லா கழுவிட்டு வச்சுருக்கிறேன். அதையும் எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இஞ்சியோட கசப்புத்தன்மை போகிறதுக்காக தான் இது வறுக்கிறோம். நல்லா வந்து இஞ்சி எண்ணெயிலே நல்லா வறுபடணும். நல்லா இஞ்சி வந்து நல்லா சுருண்டு வரும். அந்த ஸ்டேஜில் தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இஞ்சி நல்லா வறுபட்டுடுச்சு, எடுத்து வச்சுக்கிறேன் நான் தனியாக ஒரு பிளேட்டில். அதுக்கப்புறம் ஒரு 7 பல் பூண்டு இருக்கும், அதையும் போட்டுக்கலாம். இஞ்சி கொஞ்சம் நிறையா இருக்கணும், பூண்டோட அளவு கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். அப்போ தான் வந்து இஞ்சியோட வாசனை நல்லாயிருக்கும். இஞ்சியோட துவையலுக்கு பூண்டு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். அதனால தான் நான் ஒரு 7 பல் பூண்டு போட்டிருக்கேன். அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இது வந்து வீட்டில் அரிஞ்சு வச்சுருக்க புளி. இதில் மண் இருக்காது, ஓடும் இருக்காது. அதனால் நான் வந்து புளியை அப்படியே டேரெக்டாகவே போட்டுருவேன். அதில் இருக்கிற நாரை மட்டும் எடுத்துருவேன். நீங்கள் வந்து கடையில் வாங்குற மாதிரியா இருந்தால் கண்டிப்பாக அதில் மண்ணும் இருக்கும், நிறையா ஓடும் இருக்கும். அதனால் என்ன பண்ணுறீங்க, ஒரு 2 தடவை கழுவிட்டு நல்லா திக்காக புழிஞ்சிட்டு சாரை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இந்த புளிக்கு வந்து கொஞ்சமாக நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி புளியை நல்லா ஊற வச்சுக்கிறேன். அப்போ தான் வந்து அரைப்படுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வதக்கி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா ஆற வச்சுருக்கிறேன். புளியும் நல்லா ஊறிடுச்சு. எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டிருக்கேன். போட்டுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா திக்காக அரைச்சிக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா எந்த அளவுக்கு மையை அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இவ்வளோ திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் துவையலுக்கு. அம்மியில் அரைச்ச மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கும். அதுக்கப்புறம் நம்ம எந்த வானலில் வதக்கணுமோ அதே வானலில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நிறையவே ஊற்றிக்கலாம். அப்போ தான் வந்து துவையல் நல்லா கெட்டு போகாமல் இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் வெள்ளை உளுந்து சேர்த்துருக்கேன். உளுந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு கம்மியாக இருந்ததுன்னா போட்டுக்கலாம். எனக்கு போட்ட உப்பு கரெக்டாகவே இருந்தது, அதனால் நான் அப்படியே வதக்கி எடுத்துக்கிறேன். நல்லா கைவிடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். கலரும் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். அடி பிடிச்சிருச்சுன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும், டேஸ்ட்டும் மாறிடும். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அல்வா கிட்டத்தட்ட அல்வா பதத்துக்கு நல்லா உருண்டு திரண்டு வரும். அப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான இஞ்சி துவையல் ரெடி ஆகிடுச்சு. 1 வாரம் ஆனாலும் கெட்டே போகாது. கைப்படாமல் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா செஞ்சு பாருங்கள். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.